அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு 4 விதமான கண்ணியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். முதலாவது கண்ணியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கைகளாலேயே படைத்தான். அழகான ரூபத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களாலேயே படைத்தான். இரண்டாவது, தன்னுடைய நஃப்ஸை, தன்னுடைய அந்த மூச்சை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினான். தன்னுடைய மூச்சை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஊதி, அதன் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த உடலுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்தான். மூன்றாவது, மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு போட்டி வைக்கும் பொழுது அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, நாம் ஆதமுக்கு உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் நாம் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிற மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு, மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இப்படி 4 விதமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்துறான். இதைத்தான் என்ன ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற்காலத்துல அதாவது உலகம் அழிஞ்ச கியாமத் நாள்ல மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிப்பானா ஆரம்பிக்க மாட்டானான்னு தெரியாது. எல்லாம் காத்து கிடப்பாங்க வெயில்ல. அந்த எல்லாருடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் வேர்வையை தத்தளித்துக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் கேள்வி கணக்காக ஆரம்பிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் துடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்கு ஆரம்பிக்க மாட்டான். அந்த நேரத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நபிட்டியா ஓடுவாங்க சிபாரிசு செய்யறதுக்காண்டி. நபியை நீங்க அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யுங்க, அப்ப அல்லாஹ்ட்ட சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி முதல்ல யார்ட்ட வருவாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வருவாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தான் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, அந்த அபூனா ஆதம், நீங்கள் எங்களுடைய தந்தை ஆதிபிதா ஆதமா இருக்கிறீங்க. ஹலக்கல்லாஹு பியதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தானோ தன்னுடைய கைகளாலேயே உங்களை படைத்தான். வ நஃபக மிர் ரூஹிஹி, தன்னுடைய உயிரை அல்லாஹ் உங்களுக்கு ஊதினான். தன்னுடைய உயிரை, தன்னுடைய மூச்சை அல்லாஹ் என்ன பண்ணா உங்களுக்கு ஊதினான். அது மட்டுமல்ல, அன்பாக்க அஸ்மா குல்லஷை, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். வஅஸ்ஜதல் மலாயிகத லக, உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை சஜ்ஜா செய்ய வச்சான். இப்படிலாம் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆகவே நீங்க அல்லாஹ்ட்ட போய், யா அல்லாஹ் அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கேள்வி கணக்கு ஆரம்பிக்காம, அதனால நீ கொஞ்சம் சீக்கிரம் கேள்வி கணக்கு ஆரம்பியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட நீங்க போய் சிபாரிசு செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போய் கேட்பாங்களாம். அப்போ என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச 4 கண்ணியங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்க மலக்குமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. எல்லாம் நாங்க இருக்கும்போது ஏன் ஒரு படைப்பை படைக்கிற அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே வாயை அப்படியே மலக்குமாருடைய வாயை அல்லாஹ் அடைச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை கூப்பிட்டு சில பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். சில பெயர்களை கற்றுக் கொடுத்து, மலக்குமார்களை இந்த பெயரெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்க அதை மனப்பாடம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஃபம்பியூனி, எனக்கு அந்த விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள். ஃபஅல்லமல் ஆதமல் அஸ்மா குல்லஹா சும்மா அராலஹும் அலல் மலாயிகத்தி, அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுடைய பெயரையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்து பிறகு அதை மலக்குமார்களுக்கு முன்னால் வைத்தான். மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஃபகால, பிறகு மலக்குமார்களை பார்த்து சொன்னான், அம்பிஊனி, எனக்கு நீங்கள் நான் சொன்னதெல்லாம் எனக்கு திரும்ப சொல்லுங்க அப்படின்னாங்க. அப்பதான் மலக்குமார்கள் சொன்னாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, ரப்பல் ஆலமீன் நீ எங்களுக்கு என்ன இல்ம கொடுத்தியோ, என்ன அறிவு கொடுத்தியோ, அது தவிர அறிவு கிடையாது. நீங்களை போட்டிக்கெல்லாம் இழுத்துன்னு வச்சுக்க, நாங்க போட்டி போட தயாரா இல்லை. ஏன்னா நாங்க நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீ அப்படித்தான் இருப்போம், அவ்வளவுதான். எனக்கு போட்டி போடலாம் தெரியாது, நீ கொடுத்த இல்ம தர இல்ம எங்களுக்கு இல்லையா அல்லாஹ் என்று சரணடைஞ்சிடறாங்க, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்றான், அம்பிஹும் பி அஸ்மாஇ ஹாஉலாஇ, ஆதமே அவர்களுக்கு நீங்க சொல்லுங்கள். யாருக்கு? மலக்குமார்களுக்கு சொல்லுங்கள். நான் எந்த பெயரை உங்களுக்கு மலக்குமார்களும் கற்றுக் கொடுத்தேனோ அந்த பெயர்களை எல்லாம் மலக்குமார்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் அல்லாஹ். ஃபலம்மா அம்பாஹும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட 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 ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்னத்தெல்லாம் சொல்லி கொடுத்தானோ எல்லாத்தையும் ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சகோதரர்களே ஒரு விஷயத்தை பார்க்கணும், இதுதான் ஹலீஃபாவாக அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா இருப்பதற்கு தகுதியான அம்சம். என்ன அம்சம்? இல்மு என்று சொல்லக்கூடிய அறிவு. இல்மு என்று சொல்லக்கூடிய அறிவு இருக்கு பாருங்க, இதுதான் ஹலீஃபாவாக பிரதிநிதியா இருப்பதற்கு ஒரு தகுதியான அம்சம். ஏன்னு சொன்னா, ஒருத்தர் பெரிய தக்வாதாரியா இருக்காரு வைங்களேன், ரொம்ப இபாதத்தாலியா இருக்காரு, ஆனா நல்லது எது தீயது சொல்லி பிரித்து அறிவிக்க தெரியல, அவரால் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியலன்னு சொன்னா இவர் எந்த நிர்வாகத்தையுமே செய்ய முடியாது. ஆனா பெரிய தக்வாதாரி, நல்ல இல்மு இருக்குது, நல்லா அறிவு இருக்குது, ஆனா என்னன்னு சொன்னா எதை எது நன்மை எது தீமைன்னு சொல்லி அனலைஸ் பண்ண முடியல அவரால்.
இதுதான் சொல்லி ஒரு தீர்வுக்கு வர முடியலன்னு சொன்னா இவரால் ஒரு சாதாரண சின்ன கடையை கூட நிர்மாணிக்க முடியாது, நிர்வாகம் செய்ய முடியாது. அப்போ ஒரு நிர்வாகத்திற்கு இது அடிப்படையானது என்ன அப்படின்னு சொன்னா அனலைஸ் பண்ணக்கூடிய பவர், தீர்மானிக்கக்கூடிய பவர். இது இப்படித்தான் இருக்கும், இது இப்படித்தான் இருக்கும், இது நல்லது இது கெட்டதுல தீர்மானிக்கக்கூடிய பவர் இருக்கு பாருங்க. இந்த பவர் மலக்குமார்கள் கிடையாது. இந்த பவர் யாரு கிடையாது? மலக்குமார்கள் தக்வா இருந்துச்சு, இறை அச்சம் இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு மாறு அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை தவிர வேற எதுவுமே அறிய மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தனால என்ன தெரியாது, அப்படிப்பட்ட அப்பாவிகள். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த சிந்தனை அவங்களுக்கு கிடையாது. அந்த சிந்தனை அல்லாஹ் யார் கொடுத்திருந்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்திருந்தான். அப்ப அல்லாஹ்வுடைய கலீஃபாவா பூமியில இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா பூமியில இருக்கணும்னு சொன்னா வேற தக்வா இருந்தா மட்டும் போதாது, வேற இறையச்சம் இருந்தா மட்டும் போதாது, எதுவும் அவசியம், பிரித்தறிவிக்கும் அறிவும் அவசியம். அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருத்தர் நல்ல இஸ்லாத்தை பத்தி எழுதி வச்சிருக்காருங்க, இஸ்லாத்தை பத்தி நல்ல அக்க வேற ஆணி வேற தெரியும், நல்ல சட்டத்திட்டங்கள்லாம் தெரியும், நல்ல தக்வாதாரி, நல்ல ஞானி, நல்ல சிந்தனை உள்ளவர். ஆனால் ஜாஹிலியத்தை பத்தி அவருக்கு தெரியல. ஜாஹிலியத்துனா இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள் இருக்கு பாருங்க, அந்த கொள்கையை பத்தி அவருக்கு தெரியல. உதாரணமா இஸ்லாத்துக்கு எதிரான எத்தனையோ கொள்கைகள் இருக்குது. கம்யூனிசம் இருக்குது, இது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. செக்யூலரிசம் இருக்குது, இது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. டெமோக்ரஸி இருக்குது, இது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. சோஷியலிசம் இருக்குது, இது இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கை. இப்படி எத்தனை முதலாளித்துவ கொள்கை இருக்குது, இப்படி இஸ்லாத்திற்கு எதிரான எத்தனையோ கொள்கை. ஜியோனிசம் இருக்குது, யூதர்களுடைய ஜியோனிசம். இப்படி இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கைகளை ஒரு மனிதர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அப்ப இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள் என்னென்ன கொள்கை, அந்த கொள்கை எப்படி எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக வரும் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை நிர்வாகம் செய்ய முடியாது, இஸ்லாத்திற்கு ஒரு கலீஃபாவா பிரதிநிதியா வர முடியாது அவரு. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் ஜாஹிலியாவை தெரிந்து கொள்ளவில்லையோ, வெறும் இஸ்லாத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதாதுங்க, ஜாஹிலியத்தையும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது குஃப்ர் எப்படிப்பட்டது, குஃப்ருடைய சிந்தனைகள் என்னென்னது, குஃப்ருடைய கொள்கை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அவருக்கு இஸ்லாத்துடைய மேம்பாடு முக்கியத்துவம் புரியும். அதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த மனிதர் ஜாஹிலியத்தை தெரிஞ்சுக்கலையோ, ஜாஹிலியத்துனா என்னன்னு தெரியுதா, தெரியலையா? ஜாஹிலியத்துனா அறியாமைன்னு அர்த்தம். ஜாஹிலியாண்டா அறியாமை, அறியாமைங்கிறது இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லாமே அறியாமை தான். இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லாமே அறியாமை தான். இஸ்லாம் மட்டும்தான் மாரிஃபத், அதாவது அறிந்து கொள்வது, அறிவு. இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லாமே ஜாஹிலியத் என்று சொல்லக்கூடிய அறியாமை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ஒருவர் ஜாஹிலியத்தை தெரிந்து கொள்ளவில்லையோ அவர் இஸ்லாத்தை அழிப்பதற்கு தயாராகிவிட்டார். அவர் என்ன ஆயிட்டாரு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு தயாராகிவிட்டார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப ஒரு நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பூமியில நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னா அவங்களுக்கு எது அவசியம், எது உண்மை எது பொய் சொல்லி அனலைஸ் பண்ற பவர் இருக்கணும். அலிகர் யூனிவர்சிட்டியில ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார், ரொம்ப அப்பாவியான மனுஷன், நல்ல தக்வாதாரி, ரொம்ப அப்பாவி, போலா பாலாங்க வாங்கல்ல அந்த மாதிரி போலா பாலா, அவரு ரொம்ப அப்பாவித்தனமானவர். அந்த அலிகர் யூனிவர்சிட்டியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் மத்தியில் 2 கோஷ்டி ஆகி போச்சு. நான் கேள்வி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன், உங்களுக்கு சொன்னது இல்லையா, சொன்னது இல்லையா? இப்ப அமைதியா இருந்துருவோம், ஏன்னா நம்ம தலையாட்டினோம்னா சொல்லாம போயிடுவாரு. இதெல்லாம் முக்கியம் இல்லை, நிறைய செய்ய சொல்ல விளங்குறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஒரு உதாரணம், மாணவர்கள் மத்தியில் 2 கோஷ்டி ஆயிடுது. ஒரு கோஷ்டி வந்து தாளாரு, அலிகர் யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் இது. அந்த வைஸ் சான்சலர் இருக்காரு, ரொம்ப அப்பாவி, அவரு ரொம்ப பொலாபாலா. அப்போ முதல் குரூப் வருது, வந்து வைஸ் சான்சலர் விசிட்ட சொல்லுது, சார் ஹம் லோக் ஐசா கரே வைசா கரே, ஹமாரே பர் கலத்தி நஹி ஹை, எங்க மேல தப்பு இல்லை, நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், ஆப் பி டீக் கரே, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டாரு. கொஞ்ச நேரத்தில் எதிர் கோஷ்டி வந்துச்சு வீட்டுக்கு, வந்து ஹஜரத் ஹமாரா ஊப்பர் கலத்தி நஹி ஹை, ஹம் தோ கலத்தி நஹி கியே, ஐசா ஹி வைசா, நாங்க தப்பு பண்ணல, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, எங்க தரப்புல எந்த தப்பு இல்லை, ஆப் பி டீக் கரே, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ட்டாரு. இதை ரெண்டு அவங்க ஒய்ஃப் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, வீட்டுல நடக்குது, ஒய்ஃப் உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. 2 கோஷ்டி வந்துட்டு போன பிறகு அந்த அம்மா வந்தாங்க, என்னங்க இது, நீங்க ஒரு வைஸ் சான்சலர் அனலைஸ் பண்ணணும், யார் மேல தப்பு யார் மேல ரைட், 2 பேரும் சொல்றதை வச்சு டேய் நீ செஞ்சு தப்புடா நீ செஞ்சு ரைட்டா அப்படின்னு சொல்லணும். அது ஆபி டீக்காரே என்ன அர்த்தம், இது நீங்க செய்யற முறையா அப்படின்னு ஆபி டீக்காரே அப்படின்றாராம். கடைசியில் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த வைஸ் சான்சலர் பேரை சொல்லல, மர்ஹூமாயிட்ட நல்ல மனுஷன், அவருடைய நிர்வாக காலத்துல தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அலிகர் யூனிவர்சிட்டி நிர்வாகமே தலைகீழ மாறி போச்சு, குளறுபடி ஆகி போச்சு. காரணம் நிர்வாகம் இடத்துல ரொம்ப அப்பாவி பாவம், நல்ல தகவதாரி, ஆனால் நிர்வாகத்துக்கு என்ன அவசியம், அங்க அனலைசிங் பவர் அவசியம், தீர்மானிக்கும் இது ரைட் இது தப்பு, இது சொல்றது கரெக்ட் இது சொல்றது தப்புன்னு சொல்லி தீர்மானிக்க அந்த அனலைசிங் பவர் இருந்தாதான் ஒரு நிர்வாகம் செய்ய முடியும். அந்த நிர்வாக திறமையே அனலைசிங் பவர் அல்லாஹ் யார் கொடுத்திருந்தான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். அதுக்கு ஒரு டெஸ்டா தான் அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, சில பொருட்களுடைய பெயர்களை படிச்சு கொடுத்து மனப்பாடம் பண்ண கொடுத்து இந்த பெயர்களை சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, மட ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரால சொல்ல முடியல, மலக்குமார்களால சொல்ல முடியல. சரி, இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரிங்க அந்த அனலைசிங் பவர் யார்கிட்ட இருந்துச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான்,
மலக்குமார்களுக்கு கொடுக்கல. மலக்குமார்கள் என்ன கிடையாது, கொடுக்கல. ஒரு பையன் ஒரு வருஷம் பூரா 12th படிக்கிறான். 12th கிளாஸ்ல உட்காந்து அவனுக்கு எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு கொடுத்தாச்சு. எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தாச்சு. படிச்சு கொடுத்த பிறகு அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல உட்கார வச்சு அவனுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதுன்னு சொன்னா அர்த்தம் இருக்குது. ஒரு பையனை ஸ்கூலுக்கே அனுப்பல, கிளாஸ்லேயே உட்கார வைக்கல, எந்த கிளாஸுமே அவன் அட்டன் பண்ண விடல. அவனை நீ வேலைக்கு போடா கடைக்கு போடானே ஆச்சு. இப்ப பப்ளிக் எக்ஸாம் டைம்ல 2 பேரும் ஒண்ணா உட்கார வச்சு 2 பேரும் ஒரே எக்ஸாம் கொடுத்தா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? சொல்ல விளங்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கிரகிக்கும் பவரை கொடுத்தான். அவங்க கிரகிச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த கிரகிக்கும் பவர் யாருக்கு இல்ல? மலக்குமார்களுக்கு அந்த பவர் இல்ல. அப்படிங்கும் பொழுது அவங்கள 2 பேருக்கு போட்டியை வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது நியாயமான போட்டியா தெரியலையே. சந்தேகம் வருதா? வரலையா? வரலாம், விட்டு போயிடலாம். சந்தேகம் வருது இல்ல? எங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரப்பல் ஆலமீன் அந்த அனலைசிங் பவர் கொடுத்துட்டான், அந்த தீர்மானிக்கும் கிரகிக்கும் தன்மை கொடுத்துட்டான். யாரு கொடுக்கல? மலக்குமார்கள் கொடுக்கல. அப்ப 2 பேருக்கு ஒரே மாதிரி பேரை கொடுத்து நீங்க சொல்லுங்க, அந்த கிரகிக்கும் பவருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பண்ணாங்க, கடட ஒப்பிச்சிட்டாங்க. கிரகிக்கும் பவர் இல்லாத மலக்குமார்கள் சொல்லல. இது எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிச்சிட்டாங்க, மலக்குமார் தோத்துறாங்க எப்படி சொல்ல முடியும்? மலக்குமார்களுக்கு ரப்பல் ஆலமீன் அந்த கிரகிக்கும் பவரை கொடுத்திருந்து அவங்க சொல்லலன்னா அப்ப தோத்துறாங்கன்னு சொல்லலாம். அவங்க கிரகிக்கும் பவரை அல்லாஹ் கொடுக்கலையே, அப்ப அவங்களுக்கு கொடுத்தாதான் முறையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா சால மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் அந்த கிரகிக்கும் பவரை கொடுத்திருந்தான்னு வைங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பவரை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா அங்க மலக்குமார்கள் மலக்குமாரா இருக்க மாட்டாங்க. யாரா மாறி இருப்பாங்க? யாரா மாறி இருப்பாங்க? மனுஷனா மாறி இருப்பாங்க. மலக்குமார்களுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க கிரகிக்கும் தன்மை இல்ல, அனலைசிங் பவர் இல்ல, இது தப்பு இது ரைட் சொல்லி அந்த தீர்மானிக்கக்கூடிய பவர் இல்ல. அதுதான் மலக்குமார்களுக்குள்ள ஸ்பெஷல் குணம். அதனாலதான் அவங்களுக்கு அல்லாஹ்க்கு மாறு செய்யனால என்னன்னு தெரியல. நமக்கு இந்த பவர் அல்லாஹ் கொடுத்ததுனாலதான், இந்த தன்மையை அல்லாஹ் நம்ம கொடுத்ததுனாலதான் என்ன பண்றோம், எப்படி எப்படிலாம் அல்லாஹ் டேக்கா கொடுக்கலாம், எப்படிலாம் ஏமாத்தலாம் அல்லாஹ்வை. வட்டி கூடாது, வட்டி தானே அவசரத்து கூடாது, அதுக்கு ஒத்திங்கிற பேர் வச்சுக்கலாம். ஒத்தி கொடுறது, பணத்தை வீட்டை அடமான வச்சு வட்டிக்கு பணமா வாங்குறதுதான் கூடாது. அதனால என்ன பண்ணலாம், 3 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் இருந்து அனுபவிச்சுக்கிறேன்பா அப்படின்னு சொல்லி, ஏன் நமக்கு அந்த கிரகிக்கும் பவர் அல்லாஹ் கொடுத்துட்டான், தப்புத்தமா கிரகிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். மலக்குமார்களுக்கு அந்த கிரகிக்கும் பவரே இல்ல. யாரெல்லாம் நீ என்ன சொன்னி ஆமன்னா சல்லம்னா நீ அப்படியே ஏத்துக்கிட்டோம். அப்ப அந்த கிரகிக்கும் தன்மையே அந்த அனலைசிங் பவரை மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் மலக்குமார்கள் யாரா இருந்திருக்க மாட்டாங்க, மலக்குமாரா இருக்க மாட்டாங்க. அவங்க யாரா மாறி இருப்பாங்க, மனிதர்களா மாறி இருப்பாங்க. அப்ப அதனாலதான் ரப்பல் ஆலமீன் அந்த தன்மையை மலக்குமார்களுக்கு கொடுக்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் கொடுத்தா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன அந்த விஷயங்களை பூரா மடன்னு ஒப்பிச்சாங்க. ஒப்பிச்சு முடிச்சோன்னு அல்லாஹ் சொல்றான், சரி ஆதமே மலக்குமார்களை சொல்றான், மலக்குமார்களை நீங்க ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், அவனுக்கு ஆதமுக்கு சிரம் பணிந்து சஜிதா செய்யுங்கள் அப்படின்னா. உடனே மலக்குமார்கள் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான் அவ்வளவுதான். ஃபைத குல்லாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது, முடிஞ்சு போச்சு. ஆதமே ஆதமுக்கு மலக்குமார்களே ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று நாம் சொன்னவுடன் உடனே அவர்கள் சஜிதா செய்து விட்டார்கள். இல்லா இப்லீஸ், யாரை தவிர, மேப்படியான தவிர. எங்க இருந்து வந்தா மேப்படியா? ஆஹா போயிட்டு இருந்துச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிஸ்ஸா. இடையில எங்க இருந்து வந்தான்? இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிரன்றான் அல்லாஹ். இந்த இப்லீஸ் எங்க இருந்து வந்தான் அப்படின்னா இந்த மேப்படி, அதான் நமக்கு ரொம்ப வேண்டியவன் இல்லையா, இவனுடைய வரலாற்றை லைட்டா தெரிஞ்சுக்கலாம். இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு சுருக்கமா அந்த இப்லீஸுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். இந்த இப்லீஸ்ங்கிறவனுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா அசாசீல். என்னங்க பேரு? நல்ல பேரா இருக்குது. ஏன்னா நம்ம ஃபேன்சி நேம் தேடி அலைகிறோம்ல இப்பலாம். ஹஜ்ரத் ஏதாவது ஜாசூஃபா இந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஃபேன்சி நேம் அலைகிறோம் பாருங்க. இந்த பேர் தெரிஞ்சு நம்மளால என்ன பண்ணிருப்போம், ஃபேன்சி நேம்ங்கிறதுக்காக அசாசீல் வச்சிருப்போம். யார் பேர் அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை, நல்ல ஃபேன்சியா இருக்கணும் பாக்குறதுக்கு. அசாசீல், பசாசீல், சாயிதா, பாய்தா, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு ஃபேன்சியா இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி தானே கேட்கறோம். ஏன்னா அவன் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு ஒரு முறை நண்பர் ஒருத்தர் வேண்டியவர் வாங்கன்னு சொல்லி கூட்டு போனாரு. வீட்டுக்கு கூட்டு போனா அங்க பேர் வைக்கிற சம்பவம். குழந்தைய கொண்டு வந்து மடியில போட்டு பேர் வைங்க அப்படின்ட்டாங்க. என்னங்க பேர் அப்படின்னு சொன்னா மர்ஜூமின் ஃபாத்திமான்னு வைங்க அப்படின்ட்டாங்க. நல்ல அழகான பேர் தானே. என்ன பேருங்க? மர்ஜூமின் ஃபாத்திமா, ரொம்ப அழகான பேரு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என்னங்க இந்த பேர் யாருங்க சொன்னது? இல்ல எங்க உம்மா தான் சொன்னாங்க. எங்க உம்மா எப்ப பார்த்தாலும் குரானே ஓதிட்டு இருப்பாங்க, அவங்க தான் சொன்னாங்க இந்த மர்ஜூமின் ஃபாத்திமான்னு வைக்க சொல்லி அப்படின்னாங்க. என்னங்க இது மர்ஜூமின் ஃபாத்திமா? அர்த்தம் என்ன? ஃபாத்திமா ஓகே, நல்ல பேர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய பேரு. மர்ஜூமின் என்ன தெரியுமாங்க? விபச்சாரம் செய்து கல்லால் அடித்து கொல்லப்பட்ட பெண். மர்ஜூம்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்து கல்லால் எடுத்து கொல்லப்பட்டது அர்த்தம். எங்க இந்த அர்த்தத்தை எடுத்தீங்க அப்படின்னு. இல்ல நாங்க எனக்கு ஞானோதயத்துல வந்துட்டு ரீன் ஞாபகத்தை ஷைத்தான் போட்டிருக்கான். இந்த பேரை எவ்வளவு யார் போட்டிருக்கா? ஷைத்தான் போட்டிருக்கான். இப்போ நான் இந்த பேர் நான் வைக்க மாட்டேங்க, வேற ஏதாவது நல்ல பேர் சொல்லுங்க
சரி அப்ப ஒண்ணு பண்ணுங்க, மர்ஜூமின் சாஜிதான் வைங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? சாஜிதான் வைங்க. அல்லாஹ்வுக்கு அதிகமா சஜ்தா செய்யக்கூடிய பெண் பேர் வைங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, மர்ஜூமின் சாஜிதான் வைங்க. அப்ப அந்த மர்ஜூவோட தயாரா இல்ல. அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஃபேஷனா இருக்கணும் நேம். ஏதாவது புதுசா ஒரு ஏதாவது கம்பெனி பேரு, ஏதாவது தோஷிபா ஆனந்த் யாரும் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா டிஃபரெண்டா இருக்குதுல கேட்கறதுக்கு. ஏதாவது ஜப்பான்ல உள்ள ஏதாவது கம்பெனி பேர் வச்சாலும் நம்ம ஆளுங்க வச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பிலிப்பைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் பேரே கிடையாது. பெரும்பாலும் எல்லாமே இந்த ஜப்பான் கம்பெனி பேரு, சைனீஸ் பேரு முஸ்லீம்களுக்கு அந்த மாதிரி மாறிட்டு வருது. காரணம் என்னன்னா, ஏதாவது ஃபேன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம ஆளுங்க வந்து அசாசில் உள்ள தெரியல போல தெரியுது. அசாசில் யாராவது வச்சிருப்பாங்க. ஹயர் ஷைத்தானுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா அசாசில்ங்கிறவன். அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஜின்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. பூமியில யார் வசிக்கிறா? ஜின்கள் வசிச்சிட்டு இருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னால. ஆனா அந்த ஜின்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒருத்தர அடிச்சுக்கிறது, வெட்டுறது, கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, ஒரே ஃபசாது பூமியில, ஒரே ஃபசாது குழப்பம். இந்த மாதிரி ஜின்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்னு சொன்னா, அந்த ஜின்னுகளை அடக்குவதற்காக மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். ஜின்னுகளை அடக்கிறதுக்காண்டி மலக்குமார்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பி வைக்கிறான். பூமிக்கு அனுப்பும் போது அந்த மலக்குமார்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ஜின்னுகளை பூரா அடிச்சு பத்தி கொண்டு போய் கடல்ல கொண்டு போய் தள்ளிடுறாங்க. ஹதீஸ்ல வர சம்பவம் இதெல்லாம். அப்படி தள்ளப்பட்ட ஜின்களில தப்பிச்ச ஜின் தான் யாரு? இந்த அசாசில்ங்கிறவன். உஷாரா தப்பிச்சுட்டான். அங்க எப்படியா மலக்கு மேல சமாதானம் பண்ணி, நான் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நான் திருந்திட்டேன், வாங்க நம்மளோட போலாம்னு சொல்லி தெரிஞ்சவன பண்ணா மலக்கு மேல பண்ணாங்க. சரி நல்ல மனுஷனா இருக்கான், நமக்கு உதவியா இருக்கான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு மேல வந்துட்டாங்க. எங்க? வானத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இவன் யார்? ஆக்சுவலா ஜின்னினத்தை சார்ந்தவன். இவன் மலக்கு கிடையாது, ஷைத்தான் கிடையாது. அசாசில் வந்து மலக்கு கிடையாது, ஜின்னினத்தை சார்ந்தவன். இவன் மலக்குமார்களோட சேர்ந்து வானத்துக்கு வந்துட்டான். வந்தா அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த அந்த அறிவு, திறமை, புலமை இதை வச்சு எந்த அளவுக்கு உயர்ந்துட்டான்னு சொன்னா, காலத்துல மலக்குமார்களுக்கு தலைவன் ஆயிட்டான். யாரு? அசாசில மலக்குமார்களுக்கு தலைவன் ஆயிட்டான். தலைவனான உடனே சரி, ஆனா அல்லாஹ் பாக்குறான், அட பாவி, நீ மலக்குமார்கள் தலைவனா இருக்கிற, உன் நசீப்னு கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுது பாரு. அல்லாஹ் தெரியுமில்ல, அல்லாஹ் தெரியும் நசீப் என்ன ஆக போகுது. அல்லாஹ் பார்த்தா சரி, உன் நசீப் ஆள மாதிரி ஆட்டு, நம்ம குறிக்கிடுவான்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே விட்டுருப்பான் போல தெரியுது. மலக்குமார்களுக்கு உஸ்தாதாவும் மல்லிமாவும் இருந்துட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில தான் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களுக்கே உள்ள ஒரு இயற்கையான குணம் என்ன, யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டாங்க, எரிச்சப்பட மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க, குரோதப்பட மாட்டாங்க. இதுதான் மலக்குமார்கள் குணம். இவன் யாரு? மலக்கு கிடையாது. இவன் யாரு? இவன் ஜின்னு. ஜின்னு வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன். ஜின்னுகள் நெருப்பால படைக்கப்பட்டவங்க. அப்ப இவன் ஜின்னினத்தை சார்ந்தவங்கிறதுனால அந்த மலக்குமார்களுடைய குணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம் இருந்துச்சு. என்ன குணம்? கோபம், குரோதம், வெறி, பொறாமை, இதெல்லாம் அவன்கிட்ட இருந்துச்சு. இவன் தான் என்ன பண்றான், அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைச்சு சஜ்தா செய்யுங்கன்னு சொன்ன உடனே எல்லா மலக்குமாரும் சஜ்தால விழுந்தாங்க. யார் மட்டும் செய்யல? இந்த அசாசில் மட்டும் செய்யல. அசாசில் மட்டும் என்ன பண்ணல? சஜ்தா செய்யல. அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத அமர்த்துக்க, என்னப்பா நான் சஜ்தா செய்யுன்னு சொன்னேன், எல்லாமே உடனே சஜ்தா செஞ்சுட்டாங்க, நீ மட்டும் ஏன்பா சஜ்தா செய்யற? எதுப்பா உன்னை தடுத்தது? அல்லாஹ் கேட்டான். எது உன்னை தடுத்தது அப்படின்னு கேட்டான் அல்லாஹ். அசாசில் என்ன பண்ணா? இப்லீஸ் ரொம்ப அழகான பதில சொன்னான், ஒரு அற்புதமான பதில சொன்னான். என்ன பதில்ன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நமக்கு இங்க ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும். என்னன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் யாரை சஜ்தா செய்ய வைக்கிறான்? மலக்குமார்களை சஜ்தா செய்ய வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்களை அல்லாஹ் சஜ்தா செய்ய வைக்கிறான். இப்ப சஜ்தாங்கிறது யாருக்குரியது? யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய சஜ்தாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஏன் செய்ய வச்சான்? அப்படி மனுஷனுக்கு மனுஷன் சஜ்தா செய்யலாமா, அல்லது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கா சஜ்தா செய்யலாமா? இங்க ஒரு சந்தேகம். அப்படி கூடாதுன்னா அல்லாஹ் ஏன் செய்ய வச்சான்? விளக்க வேணுமா இல்லையா? இது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பவத்துல வரும், கிஸ்ஸால அவங்க வரலாறுல வரும் இன்ஷா அல்லாஹ். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு முறை கனவு காண்றாங்க. என்னன்னு சொன்னா, இன்னி ராய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ் வல் கமர் லி சாஜிதீன். குர்ஆனுடைய ஆயத்து. சூரத் யூசுப்ல அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இன்னி ராய்து அஹத அஷர கௌகபன் வல் ஷம்ஸ வல் கமர லி சாஜிதீன், நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜ்தா செய்யும்படி கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சம்பவம் பின்னாடி வரும் உங்களுக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வரும்போது தொடர்ல வரும். அப்ப அவங்க தாப்பன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே இது ரொம்ப நல்ல கனவு, இந்த கனவு என்ன பண்ணாத, உன்னுடைய மத்த அண்ணன் தம்பிகளை சொல்லாத அப்படின்றாங்க. ஹயர் பின்னாடி பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனுடைய தாய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தந்தை
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தந்தை அவருடைய 11 சகோதரர்களும் கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்றாங்க. என்ன பண்றாங்க? சஜ்தா செய்றாங்க. அதை பார்த்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே நீ சிறுபிள்ளையா இருக்கும்போது கனவு கொண்டேன்னு சொன்ன பாரு, அந்த கனவுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்றாங்க. 11 நட்சத்திரங்கள் 11 சகோதரர்களை குறிக்கும். சந்திரன் சூரியன் தாய் தந்தையை குறிக்கும். எல்லாரும் உனக்கு சஜ்தா செய்வாங்க, அப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தந்தை என்ன பண்றாங்க, அந்த விளக்கம் சொல்றாங்க. இதுதான் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜ்தா செய்யும்படி கனவு கண்டேன் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு. பின்னாடி அவங்க சஜ்தாவும் செய்யறாங்க, அவங்களுடைய பெற்ற 11 அண்ணன் தம்பிகளும். இது பின்னாடி நமக்கு வரணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல வரும். இங்க நம்ம விளங்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜ்தா செய்யக்கூடாதுங்கிற சட்டமா இருந்தா அல்லாஹ் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெற்றோரை சஜ்தா செய்ய வைக்கிறான்? பெற்றோர் பிள்ளைகள் சஜ்தா செய்றாங்க. ஆனா நீங்க வளமை என்ன நடக்குங்க? நம்ம கலாச்சாரத்தில் எனக்கு பொதுவா பிள்ளைங்க தான் பெற்றோர் காலில் விடுவாங்க, அப்படிதானே? பெருநாள் அன்னைக்கு பாக்குறோம்ல, பெருவா நிறைய குடும்பங்கள்ல உள்ள ஒரு மோசமான கலாச்சாரம் என்னன்னு சொன்னா, பெருநாள் அன்னைக்கு அம்மாத்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது. இன்னும் சில பேர் கல்யாணம் அன்னைக்கு, கல்யாண மாப்பிள்ளை நல்லா சட்டை தலப்பெல்லாம் போட்டு நல்லா கோட்டு சூட்லாம் போட்டு மாலைகள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எங்க காலில் விழுவாரு, அம்மாத்த காலில் விழுந்துட்டு போவாரு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? லாஸ்ட், கடைசியா காலில் விழுந்துறேன், இனி உள்ள போற இடம் வேற, இனி காலில் உள்ள போற இடம் வேற அப்படிங்கிற சிம்பாலிக்கா உணர்த்ததுக்காண்டி அங்க காலில் விடுறாங்களோ என்னவோ தெரியல. இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரம் பாருங்க, அம்மாத்தா காலில் விடுறது, புருஷன் காலில் விடுறது, இந்த மாதிரி காலில் விழும் கலாச்சாரத்தை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கல. அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்ய வச்சான் அப்படின்னு சொன்னா, இங்க நம்ம நல்லா கவனிக்கணும், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜ்தா செய்ய கூடாதுன்னு கட்டளை போட்டது யாரு? கட்டளை போட்டது யாருங்க? அல்லாஹ் தானே கட்டளை போட்டான், அல்லாஹ் தானே கட்டளை இட்டான். அதே அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யும்படி மலக்குகளுக்கு சொன்னா. மலக்குகளுக்கு சொல்லப்பட்ட சட்டம் எப்படி மனுஷனுக்கு பொருந்தும்? மலக்குகளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ன சொன்னா உடனே செஞ்சுருவாங்க, அதான் மலக்குகளுடைய தன்மை. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, சஜ்தா என்னை தவிர யாருக்கு செய்யக்கூடாதுண்டா, அல்லாஹ் தவிர யாரும் செய்யாம இருந்தாங்க, ஆதமுக்கு செய்யுங்கண்டா, ஆதமுக்கு செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. இதை வச்சு நம்ம மத்தவங்க சஜ்தா செய்ய எடுக்க முடியுமா, சட்டை எடுக்க முடியுமாண்டா? நிச்சயமா எடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல அவங்களுடைய பெற்றோர்களும் அனந்தமிகளும் சஜ்தா செஞ்சதா அல்லாஹ் சொல்றானே குர்ஆன்ல. இது எப்படி அப்படின்னு சொன்னா, சோலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல 25 நபிமார்களை சொல்றான். அதுல 4 நபிமார்கள் வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு வேதத்தை கொடுத்தா ஒரு உம்மத்தினர் இருந்தார்கள். எல்லா நபிமார்களுடைய வேதங்களிலையும் ஒரே மாதிரி சட்டத்தை அல்லாஹ் சொல்லல. எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் ஒரு மாதிரி ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம்லாம் அல்லாஹ் அங்க வைக்கல. அல்லாஹ் என்ன வைக்கலங்க? நபிமாருடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் பொது சிவில் சட்டம், காமன் சிவில் கோட் அல்லாஹ் வைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி சில சட்டங்கள் வச்சிருந்தான். அதான் நேத்தே சொன்னேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரிச்சு பார்த்து யார சொல்ல இது நல்லா தான் இருக்குன்னு ரசூல் என்ன சொன்னாங்க? ஃபைதா அதா மூசா லா சபீல லஹு இல்லா யத்தபியானி. இனிமேல் மூசா உலகத்துல பிறந்து வந்தால் அவருக்கு என்னை பின்பற்றுறதுக்கு வழி இல்லைன்னாங்க. சொல்ல நினைச்சுங்களா? அப்ப ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டங்களை எல்லாம் இறுதி செய்யப்பட்ட உறுதியான சட்டம் தான் எந்த சட்டம்? குர்ஆனுடைய சட்டம். குர்ஆனுடைய சட்டம். அந்த சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டுருச்சு, இதுக்கு முன்னாடி சட்டங்கள்லாம் மாற்றப்பட்டுருச்சு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கலாம், அதனால அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லங்கறதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? லவ் குன்து ஆமுரன் யஸ்ஜுது அஹதுன் லி அஹதின் ல அமர்து நிஸாஅ அன் யஸ்ஜுதுன லி ஜௌஜிஹா. மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்வது அனுமதி இருந்தால், மனிதனுக்கு மனிதன் காலில் உழுறது என்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உம்மத்துக்கு அனுமதி வழங்குவதா இருந்தால், நான் முதல்ல யாருக்கு அனுமதி கொடுப்பேன்? மனைவிமார்களுக்கு கட்டளை இடுவேன். அனுமதி இல்ல, கட்டளையே இடுவேன். எப்படி? உங்களுடைய கணவன்மார்ல காலில் போய் விழுங்கன்னு சொல்லி கட்டளை இட்டிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப மனைவிமாரெல்லாம் ரசூலுல்லாஹ் கணவன்மார் காலில் விழ சொல்றாங்கன்னு அர்த்தமா? என்னுடைய உம்மத்திலே அப்படி அனுமதி இருந்திருந்தால் நான் அனுமதிச்சிருப்பேன். ஆனா என் உம்மத்துல என்ன இல்ல? அனுமதி இல்ல. ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர் வலாக்கின் லா நபிய பாதி. எனக்கு பிறகு நபி என்று ஒருவர் வருவதா இருந்திருந்தால் அதற்கு முழு தகுதியானவர் உமர் தான் அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பிறகு உமர் நபின்னு சொல்லிக்க முடியுமா? எனக்கு பிறகு ஒரு நபியா வருவதா இருந்திருந்தால் அதற்கு முழு தகுதி பெற்றவர் யார் தான்? உமர் தான். வலாக்கின் லா நபிய பாதி. ஆனா எனக்கு பிறகு என்ன கிடையாது? நபி கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தான் மனிதனுக்கு மனிதன் சஜ்தா செய்வது அனுமதிக்கப்பட்டிருந்தால் நான் முதலில் மனைவிமார்களுக்கு கட்டளை இட்டிருப்பேன் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சஜ்தா செய்யும்படி. ஆனா என்னோட உம்மத்துல சஜ்தா செய்யறது அனுமதி இல்ல. சொல்ற விளங்கிச்சிங்களா? இந்த ஷேகுமார் காலில் பீருமார் காலில் போய் விழுறாங்க பாருங்க, பொத்து பொத்துண்டு காலை கழுவி குடிக்கிறது, பாலால கழுவி குடிக்கிறது, மோரால கழுவி குடிக்கிறது, இந்த பழக்கம்லாம் இருக்குது இன்னைக்கும். சில ஷேகர் வச்சு நானே போய் பார்த்துருக்கேன். இப்படி உட்காந்துருப்பாரு, ஒரு பழகை வச்சிருப்பாரு, பழகைக்கு மேல காலத்துக்கு வச்சுப்பாரு, எல்லாம் பொத்து பொத்து காலை போய் முத்தம் கொடுத்துட்டு வருது, முடிட்டு வருது. என்னன்னு கேட்டா, இட் இஸ் நாட் எ சஜ்தா. இது என்ன கிடையாதுமா? இது ஒரு சஜ்தா இல்லை.
ஏங்க சஜிதா தானே செய்றீங்க, ஷேகுடைய காலில் தலையை வச்சு முட்டுறீங்களே, அப்ப சஜிதா தானே, கபர்ல போய் முட்டுறீங்களே தலையை வைக்கிறீங்களே சஜிதா தானே, அல்லாஹ் ஹராம்னு சொல்றானே அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லுவாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? சஜிதாங்கிறது அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை? கிப்லா முன்னோக்கி தான் செய்யணும். சஜிதா எங்க தான் செய்யணும்? கிப்லா முன்னோக்கி செய்யணும். ஒதுவோட தான் சஜிதா செய்யணும். ஒருத்தன் சும்மா குப்புற விழுந்து கிடக்குறான், அது சஜிதான்னு சொல்ல முடியுமா? ஒருத்தன் ஒது இல்லாம ஒண்ணு இல்லாம சும்மா குப்புற விழுந்து கிடக்குறாங்க, அது சஜிதான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி நாங்க அங்க ஒதுவோட செய்யறது இல்ல, கிப்லா முன்னோக்கி செய்யறது இல்ல. அப்புறம் சஜிதாக்குன்னு சில கண்டிஷன். என்ன கண்டிஷனா? 7 உறுப்புகள் பூமியில படணும். நெத்தி, 2 உள்ளங்கை, 2 முட்டி, 2 கால், 7 உறுப்புகள் பூமியில படணும். அப்ப நாங்க அப்படிலாம் பண்றது இல்ல. சும்மா சில சமயம் தலையை மட்டும் வைக்கிறோம், சில சமயம் காலை மட்டும் வைப்போம், சில சமயம் கையை மட்டும் வைப்போம். அப்ப இந்த நிபந்தனைகள் எதுவுமே இல்லாதனால இது என்ன கிடையாது? சஜிதா கிடையாது அப்படிங்குவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், காஃபிர்கள்ல மஜூசிகள் ஒரு கூட்டம் இருக்காங்க, நெருப்பு வணங்கிகள், சூரிய வணங்கிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூரியன் உதயமாகும் பொழுது பொத்தடின்னு கிழக்கு முன்னாடி விழுந்துருவாங்க. அப்படியே சூரியன் உதயமாகும் பொழுது அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றான், லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமரி வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். நீங்கள் சூரியனையோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்யாதீர்கள். லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜ்தா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள். இப்போ சூரியனுக்கு சஜ்தா பண்றவன் காலையில உதயமாகவும் சஜ்தா பண்றவன் கிப்லாவை முன்னோக்கிய சஜ்தா பண்ணுவான்? யாருங்க? அவன் காஃபிர் சஜ்தா செய்றான். அவன் காலையில முழிச்சவன் போய் ஒது செஞ்சுட்டு வந்தா சஜ்தா செய்வான்? பல்லு கூட வளர்க்காம போத்தடின்னு விடுவான். அதையும் பார்த்து அல்லாஹ் என்னன்னு சொல்றான்? என்னன்னு சொல்றான்? சஜிதாங்கிறான். அல்லாஹ் சஜிதா செய்யாதீர்கள். அப்ப அங்க குப்புற உழுது நோக்கம் அல்ல, மரியாதை நிமித்தம் குனிஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தகூமு கமா யகூமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்து மக்கள் எழுந்திருச்சு நின்று மரியாதை கொடுப்பதை போன்று நீங்கள் உங்களில் ஒருவருக்கு எழுச்சி நின்று மரியாதை கொடுக்காதீங்க. ஒருத்தர் வர்றாங்க, இப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் வர்றாரு சபைக்கு, உடனே ஒட்டுமொத்தமா எழுச்சி நின்றதா எல்லாரும்? ரசூலுல்லாஹ் எழுச்சி நிக்காதீங்கன்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் வர்றாரு, வந்து நம்ம எழுச்சி என்ன இடம் கொடுக்கலாம், உட்கார்றதுக்காண்டி நம்ம எழுந்திருச்சு நம்ம சீட்டை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வர்றாரு, 4 சீட் தான் உட்காந்து, 4 சீட்டு ஃபுல்லா இருக்குது. அவர் வர்றாரு, அவருக்கு சீட் வேணும். அப்ப நம்ம யாராவது எழுச்சி உட்காந்து நின்றுட்டு அவருக்கு நம்மளுடைய சீட்டை கொடுக்கலாம், அதற்காக எழுந்திருக்கலாம், தப்பு இல்ல. மரியாதை நிமித்தம் எழுச்சிட்டு கை கட்டி நிக்கலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே மனுஷனுக்கு மனுஷன் இப்படிதான் எழுச்சி நின்று மரியாதை கொடுப்பான், அந்த மாதிரி நீங்க கொடுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? உங்களுடைய தன்னம்பிக்கை, சுய கௌரவம் ஒன்று இருக்குது, அந்த சுயமரியாதை நீங்க யாருக்கான இழக்க வேண்டாம். அந்த சுயமரியாதை நீங்க இழப்பதா இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்காக மட்டும்தான் நீங்க இழக்கணும், யாருக்கு இழக்கக்கூடாது. அப்ப எழுந்திருச்சு நிக்கிறதையே தடை செஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனியறதையும் சஜ்ஜா செய்து அனுமதிப்பாங்களா? அனுமதிப்பாங்களா? அப்ப அதனால சகோதரர்களே, இந்த சஜ்தா என்பது எந்த ரூபத்தில் செஞ்சாலும் எந்த அமைப்பில் செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் என்ற காரியத்தில் சேர்ந்துரும். அதனால யார் எந்த காரணத்தை கொண்டு கபருக்கு முன்னாடியோ மனிதர்களுக்கு முன்னாடியோ மௌத்தானவங்களா இருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி யாருக்கு இந்த சிரம் அணிவது என்பது சஜ்தா செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய வச்சான்னு சொன்னா அது மலக்குமார்களுக்கு இடப்பட்ட கட்டளை, அது யாருக்கு பொருந்தாது? மனிதர்களுக்கு பொருந்தாது. ஹைர். இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜ்தா செய்யுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே மலக்கு மரம் எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு மாறு செய்ய தெரியும். அல்லாஹ் ஏன் சஜ்ஜா செய்ய சொல்ற? இதெல்லாம் கேட்கல. அவங்க ஒத்தனை சஜ்ஜா செஞ்சுட்டாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அபா, அவன் மறுத்து விட்டான். வஸ்தக்பர, பெருமை கொண்டான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக மாறிவிட்டான். அப்ப பூமியில உருவான முதல் காஃபிர் யாருதான்? யாருங்க? முதல் காஃபிர் இப்லீஸ் தான், ஷைத்தான் தான். அல்லாஹ் சொல்றான் பூமியில உருவான முதல் காஃபிரே யாருதான்? ஷைத்தான். இது ஜின்னுகள்ல முதல் காஃபிர். மனிதர்கள முதல் காஃபிர் யாரு? பின்னாடி வரும். மனிதர்கள முதல்ல மாறு செஞ்சவங்க முதல் காஃபிர் யாரு? பின்னாடி வரும். ஜின்னுகள்ல முதல் காஃபிர் யாரு? ஷைத்தான், இப்லீஸ் தான். அல்லாஹ் சொன்னா அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அல்லாஹ் கேட்டான், மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத இது அமர்த்துக்க, ஏன்பா நான் அவனுக்கு ஆதமுக்கு சஜ்ஜா செய்ய சொன்னா நீ ஏன் செய்யல? நீ என்ன காரணம்? அல்லாஹ் கேள்வி கேட்டான். அதுக்கு இப்லீஸ் என்ன பண்ணா? ரொம்ப அழகான பதில் சொன்னாங்க. பதில் எல்லாம் அது விவாதம். உலகத்திலே பூமியிலே முதல்ல விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு? யாருங்க? நம்மால எப்படியா? அவன் முதல்ல விவாதத்தை ஆரம்பிச்சு வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாற்றமா அல்லாஹ்ட்டே மோதுறதுக்கு விவாதத்தை ஆரம்பிக்கிறான். அவன் சாதாரண நம்மள மாதிரி மனுஷனோட விவாதம் பண்ணல. யார்ட்டே விவாதம் பண்ணவன்? அல்லாஹ்ட்டே விவாதம் பண்ணவன். என்ன சொன்னா? ஹலகத்தனி மின்னார் வ ஹலகத்தஹு மின் தீன். அல்லாஹ், இது உனக்கே முறையா? இது நீ சொல்ற முறையா? நீ யாருக்கு முறை கத்து கொடுத்தான்? அல்லாஹ்வுக்கு முறை கத்து கொடுக்குறான். நீ செஞ்சது முறை இல்ல. எப்படி முறை இல்ல?
ஹலகத்தனி மின்னார், யா அல்லாஹ் என்னை நெருப்பால் படைத்தாய். ஹலகத்தஹு மின் தீன், இந்த அற்பமான ஆதமை மண்ணால் படைச்ச. ஏன் கண்ணெதிர நான் படைச்சேன்? ஏன் கண்ணெதிர நான் பார்த்துட்டே இருக்கும் போது களிமண்ணையும் மண்ணையும் குழைச்சு செஞ்சேன், நான் பார்த்தேன். அப்படி மண்ணால படைக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு போய் நெருப்பால படைக்கப்பட்ட உயர்ந்த படைப்பான என்ன போய் சஜா செய்ய சொல்றிய, இது உனக்கு முறையா அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணா, முறை கத்து கொடுத்தான். உடனே அல்லாஹ் அப்படியா என்கிட்டயே வந்து விவாதம் பண்ற, உன்னை விட சூப்பரான ஆதாரம் நான் தரேன் பாருன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதோட சூப்பரான ஆதாரம் சொல்லல. இவன் சொன்னது நல்ல ஆதாரம் சொன்னான், அப்படித்தானே? நல்ல அறிவுபூர்வமான ஆதாரம் தானுங்க. அறிவுபூர்வமா பாருங்க, நல்ல ஆதாரம். எப்பவுமே வந்து உயர்ந்த படைப்புக்கு தான் தாழ்ந்த படைப்பு சஜா செய்யணும். இங்கே வந்து ஆதம் வந்து ஒரு தாழ்ந்த படைப்பு, அவனுடைய பார்வையில நான் உயர்ந்த படைப்பு. உயர்ந்த படைப்பாகிய நான் எப்படி ஆதமுக்கு தாழ்ந்த படைப்பு சஜா செய்ய முடியும்? யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளையே சரியில்லை அப்படின்ட்டான். உடனே அல்லாஹ் என்ன பண்ணா, அப்படியா உனக்கு இதை விட அழகான விளக்கம் சொல்றேன்னு சொல்லி இதை விட சூப்பர் விளக்கம் சொன்னா இல்ல. ஃபஹ்ருஜ் ஃபஇன்னக ரஜீம், வெளியே போடா சபிக்கப்பட்டவனே, இப்ப வெளியே போ. எப்ப நீ எனக்கு மாறு பண்ணிட்டியோ, நான் சொன்ன கட்டளைக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ, அப்ப வெளியே போ அப்படின்ட்டான். சவால இங்க நாம ஒரு உண்மையை விளங்கணும், ஒரு உண்மையை விளங்கணும். அல்லாஹ் சொல்றான், இது கொள்னால் மலாய்க்கத்தி. அல்லாஹ் யாருக்கு ஆர்டர் பண்றான்? மலக்குமார்களுக்கு சொன்னோம் உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கன்னு சொல்லி. ஆதமுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் யார் கட்டளையிட்டான்? யாருங்க? மலக்குமார்கள் கட்டளையிட்டான். ஜின்னி ஷைத்தான் யார் கிடையாது, அவன் யார்? அவன் சொல்ற விளைச்சிங்களா? அவன் ஜின்னு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஆம்பளைங்களா எழுச்சி போங்க அப்படிங்கிறேன். கீழே பயானுக்கு ஒரு 4 பொம்பளைங்க வந்திருக்காங்க, அப்ப அவங்களும் எழுச்சி போகணுமா? இல்ல சொல்ற தாய்மார்களே, நீங்க கீழே பயானுக்கு வந்திருக்காங்க, தாய்மார்களே ஆம்பளைங்களாம் பயானுக்கு வந்துருக்காங்க, நீங்க பயான் முடிஞ்சோன்னு முதல்ல எழுச்சி வெளியே போங்க அப்படின்னு சொன்னா அது யாருக்கு தான் பொருந்தும்? தாய்மாருக்கு தான் பொருந்தும். தாய்மார்களே நீங்க போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க உள்ள பாய்மார் 4 பேர் எழுச்சான்னு வச்சுங்க, அவனை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஆஹா, தாய்மாருக்கு சொன்ன சட்டம் பாய்மாருக்கு எப்படிப்பா பொருந்துச்சு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் ஆர்டர் போட்டதே யாருக்கு? மலக்குமார்களுக்கு. மலக்குமார்கள் தான் சஜா செய்ய சொன்னான். ஆனா யாருக்கு பொருந்தாது? ஜின்னுக்கு பொருந்தாது. அதனாலதான் அல்லாஹ் அவன்கிட்ட கேட்கறான், ஏன்பா நான் சஜிதா செய்யன்னு சொன்னதை நீ ஒரு கால் புரிஞ்சுக்கலையோ? அவன் சஜிதா செய்யாம இருந்தானே, உடனே அல்லாஹ் வெளியே போடான்னு சொல்லல, உடனே நீ ரஜீம் சபிக்கப்பட்ட நல்லா சாபம் விடல. மாறா அல்லாஹ் அவன்கிட்ட விளக்கத்தை கேட்கறான், ஏன்பா நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கலையோ சொல்லி. அந்த செய்தா மட்டும் அந்த நேரத்தில், யா அல்லாஹ் அப்படியா நீ மலக்குமார்களுக்குன்னு சொன்னதை நான் மலக்குமார்கள் மட்டும் நினைச்சிட்டேன், நான் தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சதா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான்? சரி சரி இப்ப சஜா போ அப்படின்னு இருப்பான். ஆனா இந்த மலோன் சபிக்கப்பட்டவன் என்ன பண்ணா, வியாக்கியானம் பேச ஆரம்பிச்சான். என்னண்டு, நீ அவரை மண்ணால படைச்ச நெருப்பால படைச்சிரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், எனக்கு வியாக்கியானம் பண்றான், வெளியே போ அப்படின்ட்டான். அப்போ ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, உலகத்திலே முதலாக விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவன் ஷைத்தான் தான் அப்படின்றாங்க. விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவன். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தரக்கல் ஜிதால வஹுவ ஹக்கன். 2 பேர் இன்னைக்கு நம்மள்ட்ட பெரும்பாலும் ஆர்குமெண்ட் வருதுங்க. குறிப்பா அது நோம்புல தான் எக்கச்சக்கமா ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா மற்ற நேரத்தில் வியாபாரத்தில் பிஸியா இருப்போம், நமக்கு பேச டைம் இருக்காது. நோம்புல தான் கொஞ்சம் பள்ளி பக்கம் வருவோம். பள்ளிக்கு வந்தா லோகர் தோது, கொஞ்சம் மற்ற நேரத்தில் லோகர் தோது வச்சுங்களா, சுண்ணத்தோட ஆடுதா ஓடி போயிடும். எல்லாம் வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், தொழுவோம், பள்ளி கடைக்கு போகணும், வியாபாரத்துக்கு போனோம். இங்க அப்படி இல்லை, லோகர் டைம்ல வந்தா அவர் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது, கதை இருக்கிறது, அப்படி ரவுண்டா உட்காருது. அதுல யாருக்காவது, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தொழுவார்ல, ஏதாவது தொழுகையில சந்தேகம் வந்திருக்கும். டெய்லி தொழுது சந்தேகம் வராது. ஒரு வருஷத்துக்கு பிறகு போன வருஷம் தொழுது, இடையில சும்மா தொழுவது, வந்து தொழுது இல்ல, இன்னைக்கு லோகத்துல ஏதாவது சந்தேகம் வந்திருக்கும். உடனே நான் இப்படி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு ஆரம்பிப்பாரு, முடிஞ்சு போச்சு. அது பெரிய விவாதமா தீப்பத்தி எரியும். அதுக்கு அப்படி இல்லப்பா விளக்கம், இப்படிப்பா இப்படி என்ன, ஒரு மேதை அப்படி சொல்லுவார், ஒரு மேதை இப்படி சொல்லுவாரு. கடைசியில 4-5 பேர் சேர்ந்து ஏதோ அஜர்த்து மேல இறக்கப்பட்டு, சரி போன அஜர்த்துல கேட்கலாம் அப்படின்னு வந்தா உண்டு, இல்லைன்னா அவங்களுக்குள்ள தீர்மானிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த விவாதம் இருக்குது பாருங்க, இந்த விவாதம் அது மார்க்கத்தை பற்றி விவாதமாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் செய்யறதை கண்டிக்கிறாங்க. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, இது என்னங்க விளக்கம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை. விவாதம் பண்றது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் தரக்கல் ஜிதால வஹுவ ஹக்கன். 2 பேருக்கு மத்தியில ஒரு விவாதம் நடக்குது. இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒன்று சொல்றாரு. அல்லாஹ் பிச்சை நான் ஒரு பின்னான்னு வச்சுங்களேன், வரணும்ல நோம்புல, அல்லாஹ் பிச்சை நான் ஒரு பின்னாலும் விவாதம் வந்துச்சு. அல்லாஹ் பிச்சை சொல்றதா உண்மை, அல்லாஹ் பிச்சை சொல்றது உண்மை, ஹக்கு. நான் ஒரு சொல்றது தப்பு, பொய். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தரக்கல் ஜிதால வஹுவ ஹக்கன். உண்மையை பேசக்கூடியவர் இந்த அல்லாஹ் பிச்சை இருக்காரு, இவர் சொல்றதா உண்மை கன்ஃபார்ம். இருந்தாலும் இவர் சொல்றதா உண்மைன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் சரி எதுக்கு ஆர்குமெண்ட் விடுப்பா அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்டை விட்டு விடுவாரேனால், தான் சொல்வதுதான் உண்மை என்பது உறுதியாக இருந்தும் விவாதத்தை விட்டு விடுவாரேனால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபயுஅதீஹி
மின் வஸ்தில் ஜன்னா, ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய நடுவு பகுதியில் அவருக்கு இடம் கொடுப்பான். எதுக்காண்டி? உண்மை தான் சொல்ற உண்மைன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சோம், வேணாங்க ஆர்குமெண்ட் வேணா கொடுங்க அப்படின்னு ஆர்குமெண்ட்டை விட்டதுக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்தின் நடுவு பகுதியில் இடம் கொடுப்பான். மன் தரக்கல் ஜிஹாத வஹுவ பாத்திலோன், இவர் சொல்றது பொய் தப்பு, சரி இருந்தாலும் வேண்டாம் எதுக்கு விவாதம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவது தவறு என்று நினைத்திருந்தும் விவாதத்தை விட்டுட்டாருன்னு சொன்னா இவருக்கு சொர்க்கத்துடைய ஓரத்தில் அல்லாஹ் இடம் கொடுப்பான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க இவர் சொல்ல தப்பு பொய் இருந்தாலும் ஆர்குமெண்ட் வேணாம் அப்படின்னு விட்டுட்டாருன்னு சொன்னா இவருக்கு ரப்பல் ஆலமீன் எங்க இடம் கொடுப்பான்? சொர்க்கத்தின் ஓரத்தில் இடம் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சகோதரர்களே, மார்க்க விஷயத்துல ஆர்குமெண்ட்ங்கிறது அது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஏன்னா ஆர்குமெண்ட் யார் பண்ணணும்? முழுமையான ஞானம் உள்ளவங்க, முழுமையான அறிவு உள்ளவங்க அதை பத்தி ஆர்குமெண்ட் பண்ண அர்த்தம் இருக்குது. நம்ம எல்லாமே அறகுறை, என்ன முதல் கொண்டு எல்லாமே அறகுறை. நாம ஆர்குமெண்ட் பண்றது என்ன பிரயோஜனம்? இதுல என்னன்னு சொன்னா பகிரங்க விவாதத்துக்கு தயாரா, நாங்க சொல்வது இந்த மேடையில பொது மேடை நிரூபிக்க தயார். பகிரங்க விவாதத்துக்கு முதல் கூட்டணும் சைத்தான். யார்? அல்லாஹ். அவன் யாரை கூப்பிட்டான்? அல்லாஹ்வை கூப்பிட்டான். பகிரங்க விவாதம் பண்ணலாம், என்ன சஜிதா செய்ய சொல்ற, பகிரங்க விவாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக சகோதரர்களே, விவாதம் என்பதே ஷைத்தானுடைய குணம். ஆனா இங்க நம்ம பார்க்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதோட ஒரு விவாதம் செஞ்சாங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துல வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான விவாதம், அது குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான். அந்த விவாதம் அது அந்த நேரத்துல அது ஏன் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சில அப்ப சொல்லுவோம். ஆனா இப்பொழுது சகோதரர்களே, விவாதம் என்பதை முதலா உலகத்திலே ஆரம்பித்து வைத்தவன் ஷைத்தான். அவன் தான் என்ன பண்ணான்? அல்லாஹ்ட்ட அவன் முறை கத்து கொடுத்தான் அல்லாஹ்வுக்கு. ஹைர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிட்டான்? வெளியே போடா ஷைத்தான் சொல்லிட்டான். சொன்ன பிறகு ஷைத்தான் என்ன பண்றான்? அல்லாஹ்ட்ட சவால் விடுறான். என்னண்டு? ஃபபிமா அகவைத்தனி, குர்ஆன்ல சொல்றான், ஃபபிமா அகவைத்தனி, என்னையா நீ வழிகெடுத்த, என்னையா வெளியேற்ற, என்னை வெளியேற்றுவதற்கு எந்த ஆதம் காரணமாக இருந்தாரோ, என்னை வெளியேற்றுவதற்கு எந்த ஆதமின் காரணமா, அற்ப படைப்பின் காரணமா என்னை வெளியேற்றப்பட்டாயோ, நான் வெளியேற்றப்பட்டேனோ, யா அல்லாஹ் அந்த ஆதமுடைய அவுலாதுகளை லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், நீ அவர்களுக்கு எது நேரான பாதையை காட்டி கொடுத்தையோ அந்த நேரான பாதையில குறுக்க நான் போய் உட்கார்ந்துப்பேன். நீ ஆதமுடைய மக்களுக்கு நேரான பாதையை காட்டி கொடுப்பல்ல, அந்த நேரான பாதையிலே லஅகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நேரான பாதையிலே நான் போய் உட்கார்ந்து கொண்டுவேன். உட்கார்ந்து கொண்டு சும்மல் ஆத்தியன்னஹும், அவர்களுக்கு எதிரிலே வருவேன். எப்படி? விம்பைனி ஐதீஹிம், அவர்களுக்கு முன்புறத்தில் இருந்தும், வமின் கல்ஃபீம், அவர்கள் பின்புறத்தில் இருந்தும், வான் ஐமானிஹிம், அவர்கள் வலப்புறத்தில் இருந்தும், வான் ஷிமாலிஹிம், அவர்கள் இடப்புறத்தில் இருந்தும், அதாவது நாலாபுறத்தில் இருந்தும் அவர்களை சூழ்ந்து கொண்டு நேரான பாதையில் செல்ல விடாமல் தடுத்து கொண்டே இருப்பேன். யார் சொல்றா? ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டான். இப்ப தெரிஞ்சு போச்சு அவனோட உண்மையான குணம். அப்ப இவ்வளவு காலம் அவன் பாவலா காட்டிருந்து பூரா ஏமாத்து வேலை. அல்லாஹ்க்கு தெரியும், நீ யார்கிட்ட பாவலா காட்டுற, யார எந்த மலக்கு மாதிரில அட்ஜஸ்ட் பண்ணி மலக்கு மாதிரி தலைவர் ஆயிட்ட எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் உன் நிலைமை என்ன ஆகுது அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருந்தான். அல்லாஹ் தெரியும் எல்லாம். அந்த நிலைமை இப்ப வெளிப்பட்டு போச்சு. என்ன சொன்னா? அல்லாஹ்ட்ட சவால் விட்டான். என்னை நீ வழிகெடுத்ததின் காரணமாக, எந்த ஆதமை வைத்து என்னை நீ மட்டப்படுத்தினாயோ கேவலப்படுத்தினாயோ அந்த ஆதமுடைய உம்மத்தினர்களை அவுலாதுகளை நான் வழிகெடுப்பதற்காக அவர்களுடைய நாலாபுறத்திலிருந்து உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சவால் விட்டு வரான். அல்லாஹ் சொல்றான், அவன் மேலும் சொல்றான், இதெல்லாம் வலன் தஜித அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நீ இப்படியா சொல்ற? நீ அவங்களுக்கு நன்மை நியாமத் செஞ்ச, கண்ணு கொடுத்த, காது கொடுத்த, நல்ல மார்க்கத்தை கொடுத்த, அறிவை கொடுத்த, பணத்தை கொடுத்த, செல்வத்தை கொடுத்த, இப்பெல்லாம் நீ அவனுக்கு கொடுத்ததுனால அவன் நன்றியோட இருப்பான் நினைக்கிறியா? நான் படுத்துற பாட்டுல அவன் உனக்கு நன்றி கேட்ட நான் மாறுறானா இல்லையா பார். எந்த நேரத்துல சொல்லிட்டு வந்தானவங்க உண்மையா போயிடுச்சு. பாத்தீங்களா? உண்மையா போயிடுச்சா இல்லையா? அவன் சொன்ன சவாலை காப்பாத்திட்டான் பாருங்க, நிறைவேற்றிட்டான் பாருங்க, ஜெயிச்சுட்டான் பாருங்க. நீ அவங்களுக்கு என்னென்னமோ நியாமத்தை கொடுத்துருக்க, அதனால நன்றி உள்ள இருப்பான்னு நினைக்கிறியா? நான் படுத்துற பாட்டுல அவன் நன்றி கேட்ட நான் மாத்திரம் பார். வலன் தஜித அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்கள் வலா தஜித அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அவர்களை பெரும்பாலானோர் நன்றி உள்ளவர்களாக பார்க்க மாட்டாய். இருக்குதா இல்லையாங்க? நம்மள்ட்ட ரொம்ப இருக்குதா? அல்லாஹ் அக்பர். அப்ப அதனால சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இடத்துல ஷைத்தான் சவால் விட்டு வந்திருக்கிறான். இதனால முஃபஸ்ஸிர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிப்பதற்குரிய வழி என்ன? ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிக்கிறது வழி என்ன? ஏன்னா அவன் சொல்றான், அவருடைய முன்புறத்திலிருந்து பின்புறத்திலிருந்து வலப்புறத்திலிருந்து இடப்புறத்திலிருந்தும் நாலாபுறத்திலும் சூழ்ந்து கொள்வேங்கிறான். நாலாபுறத்திலும் சூழ்ந்து கொண்டு அவன் எந்த பக்கம் தப்பிக்க முடியாது. இப்படி போலான்னு பார்த்தா அங்கேயும் தடுப்பேன், இப்படி போலான்னு பார்த்தா அங்கேயும் தடுப்பேன், நாலாபுறத்திலும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதுக்கு முஃபஸ்ஸிர் விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம மேல உள்ள இரக்கத்தினால, பெரிய நியாமத்தினால ஷைத்தான் 4 வழியை தான் சொன்னானே தவிர 2 வழியை விட்டுட்டான். என்ன வழி? மேலே கீழேங்கிற 2 வழியை. 2 வழி இருக்குதுல்ல,
நாலாவது புறம்னு சொன்னானே தவிர வான் ஃபௌகைஹிம் வ தஹ்தீம்னு சொல்லலாமே. அவர்கள் மேல்புறத்திலிருந்தும் கீழ்ப்புறத்திலிருந்தும் வழிகெடுப்பேன்னு சொல்லல. முஃபஸிர்கள் சொல்றாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ரெண்டு பாதையை வச்சிருக்கிறான் சைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிப்பதற்கு. மேல்புறம் கீழ்ப்புறம். மேல்புறம் கீழ்ப்புறம்னா அப்படியே குச்சி ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுறதா? இங்க என்ன சைத்தான் சூழ்ந்து நிற்கிறான் அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி அப்படி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லியா? இல்ல. மேல்புறம் என்பது அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது, கீழ்ப்புறம் என்பது அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து தொழுவது. அப்ப ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிக்கிறது ரெண்டு வழி. என்ன வழி? ஒன்னு தொழுகை, இன்னொன்னு துஆ. இந்த இரண்டும் தான் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனா சகோதரர்களே, நம்ம எத்தனை முறை சொன்னாலும் இந்த தொழுகைங்கிறது நம்மள்ட்ட எப்போ வருதுன்னு சொன்னா ரமலான்ல மட்டும்தான் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தொழுகையும் துஆவும், தொழுகை துஆவும் எவ்வளவு சொன்னாலும் நம்ம ரமலான்ல மட்டும்தான் தொழுகிறோம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஷைத்தான் ரமலான்ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை கட்டி போடுறானே. இப்ப தொழுது பெரிய திறமையே இல்லை. ஷைத்தானுடைய தீங்குதல் இருக்கும் பொழுதும், ஷைத்தானுடைய பிரச்சனை இருக்கும் பொழுதும், ஷைத்தானுடைய தாக்குதல் இருக்கும் பொழுதும் அங்க ஷைத்தானை முறியடிச்சு தொழுகிறோம் பாருங்க. அல்லாஹ் இபாதத் செய்யற பாருங்க. அந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத். ஹைர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானை பண்றான், சவால் விட்டு வர்றான். சவால் விட்டு வந்த பிறகு அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானை வெளியே அனுப்பிட்டு இப்ப ஆதம கூப்பிடுறான். யா ஆதம் இங்க வாங்க. உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅதுமா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா ஆதம் குல்னா நாம் சொன்னோம் ஆதமே உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத, நீரும் உடைய மனைவி ஹவ்வாவும் சொர்க்கத்திலே வசியுங்கள். வ குலூ மின்ஹுமா ஹைசு ரகதன் ஹைசு ஷிஅதுமா, நீங்கள் விரும்பியவாறெல்லாம் சந்தோஷமா சாப்பிடுங்க, அதுல என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அல்லாஹ். என்னங்க இது நேரம் வரலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஹவ்வாமா எங்க இருந்து வந்தாங்க? இவங்க படைக்கப்பட்டதும் ஒரு வரலாறு, சின்ன வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை தங்க வச்சிருக்காங்க. ஷைத்தான் போயிட்டான். ஷைத்தான் போனதுக்கு அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை தங்கி இருக்காங்க. தங்கி இருந்து அல்லாஹ் சொல்றான், சந்தோஷமா இருங்க, இந்த சொர்க்கம் பூரா உங்களுக்கு தான், எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, சந்தோஷமா இருங்கன்ட்டு அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க, சந்தோஷம் இல்ல. அங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க, அங்க சந்தோஷத்துல ஏதோ ஒரு குறைவு. அல்லாஹ் பாக்குறாங்க, என்ன மேப்படியா இருக்கு, சந்தோஷம் இல்லாம ஒரு மாதிரி வாடி வாடி உட்காந்துருக்காரு, தனியா போய் உட்காந்துருக்காரு, என்ன செய்தி? அல்லாஹ் பார்த்தா, ஆஹா மேப்படியா இருக்கு, என்ன தேவைப்படுது? துணை தேவைப்படுது, துணை தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி முடிச்சு பாக்குறாங்க, அவங்களுடைய விலா எலும்புல இருந்து ரப்பல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். யாரோட விலால இருந்து? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதால படைச்சான்? மண்ணில் படைச்சான். அந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்புல இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சு தூங்கி முடிச்சு பாக்குறாங்க, பக்கத்துல ஒரு பொம்பளை உட்காந்துருக்காங்க. என்னடா இது நம்மள மாதிரியே ஒரு ரூம் ஒரு பொம்பளை இருக்காங்க அப்படின்னு சொல்லி, மண் அன்தி, நீ யாரு? நீ யாருமா? ஆனா இம்ராத்துன், நான் ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண்ணு. லிமாதா அன்தி, எதுக்குங்க வந்த? லித்தஸ்குன இலையே, என் மூலமா நீ சந்தோஷப்படுறதுக்காக. அந்த அம்மா சொல்றாங்க, யாரு? ஹவ்வாமா சொல்றாங்க, என் மூலமாக நீ சந்தோஷப்படுவதற்காக அல்லாஹ் என்ன படைச்சான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றும் புரியல, இவங்க மூலம் சந்தோஷப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மலக்குமார் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களை உங்களுக்கு மனைவியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான், உங்களை மனைவி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவி ஆக்கி கொடுத்தான். அவ்வாவை ஆக்கி கொடுத்த பிறகுதான் சொல்றான், நீங்களும் உங்களுடைய மனைவி சொர்க்கத்துல சந்தோஷமா இருங்க, குலா மின்ஹா ரகதா, விரும்பிய உணவெல்லாம் சாப்பிடுங்கள், ஆனால் வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். அல்லாஹ் அங்க ஒரு சின்ன சோதனை வச்சுட்டான். என்ன சோதனை? ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க. வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அப்படி என்னுடைய கட்டளையை மீறி அந்த மரத்துக்கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அநியாயக்காரரா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் ஒரு அது அல்லாஹ் எதுக்காண்டி அந்த மரத்தை நெருங்க வேணாம்னு சொன்னா? அதனால சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல சொர்க்கத்துல, எதுக்குங்க அல்லாஹ் மரத்தை நெருங்க வேணாம்னு சொன்னா? நெருங்கின இந்த கட்டளை போடுறதால பிரச்சனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஹிக்மத் என்னன்னு சொன்னா, அப்படி சொல்லாமல் இருந்திருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்க, சொர்க்கத்துல வெளியே வந்திருக்க மாட்டாங்க, பிறகு இந்த உலகமே வந்திருக்காது. நான் நீங்களா அவங்க எப்படி வந்திருப்போம்? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பு செய்ய வைத்தது இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய நியாமத். அது அப்படிதானே? மிகப்பெரிய நியாமத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சது, தப்பு செஞ்சதுனால தான் பூமிக்கு வந்தாங்க. ஹைர் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த மரத்தை நெருங்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுறான். கட்டளையிட்ட உடனே ஷைத்தான் பார்க்கறான், இவங்களை எப்படியாவது வழி எடுக்கணும்னு பார்க்கறான். இதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷைத்தானையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொல்றான். அல்லாஹ் கட்டளையிடுறான் என்னன்னு, குல்னா நாம் சொன்னோம், யா ஆதம் ஆதமே இன்னஹாதா அதுவும் லக்க, இந்த மேப்படியா யாரு? உங்களுக்கு பெரிய எதிரிவன். அல்லாஹ் எச்சரிக்கிறான், இன்னஹாதா அதுவும் லக்க, இந்த ரெண்டு பேருக்கும் இவன் பெரிய எதிரி.
ஒலி ஜௌஜிக்க உங்களுடைய மனைவிக்கும், உங்களுக்கு எதிரி உங்களுடைய மனைவிக்கு எதிரி. ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா. நல்ல கவனமா இருந்துங்க. அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கான், அவங்களை எப்படியாவது சொர்க்கத்துல வெளியாக்கணும்னு சொல்லி, உங்களை வழி கெடுக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான். அப்படி அவனுடைய என்னங்க திக்ர் போட ஆரம்பிச்சாச்சு. முடிச்சிடறேன், 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். முடிச்சு அவ்வளவுதான். நிறைய செய்தி இருக்குது, நாளைக்கு வேணா சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னும் நம்ம இன்னும் 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். தராவியும் கஷ்டமா தான் இருக்கும், உட்காரதும் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரும். அது கொஞ்சம் முடிச்சுங்க, கவனமா இருங்க. முடிச்சிட்டீங்களா? சரி. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னஹாதா அதுவும் லக்க வலி சௌஜிக்க, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பெரிய விரோதி. ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா, உங்களை அவன் இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கி விட வேண்டாம். ஏன்னா அவன் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்கான், சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவனுடைய சூழ்ச்சிக்கு ஆளாடி வச்சுங்க, நீங்க கடுமையான கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எச்சரிக்கின்றான். எச்சரிக்கப்பட்ட பிறகு சகோதரர்களே என்னாச்சு? ஷைத்தான் வர்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்கிட்டே வர்றான். வந்து ஏன் தெரியுமா அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி சொன்னா அந்த மரத்தை நெருங்காதீங்கன்ட்டு கேட்கறான் ஷைத்தான். என்னண்டு? ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் யா ஆதம், ஷைத்தான் உள்ளத்துல சந்தேகத்தை போட்டான். என்னடு? யா ஆதம், ஆதமே, ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி, ஒரு நிரந்தரமான இந்த பூமி இந்த சொர்க்கத்தை வசிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? நிரந்தரமா தங்கலாம், நான் சொல்றபடி கேட்டீங்கன்னாக்கா நீங்க நிரந்தரமா இந்த பூமி இந்த சொர்க்கத்தை தங்கிடலாம். ஆதம் சந்தோஷம். அப்படியா? நீ சொல்ற நிரந்தரமா தங்கிடலாமா? எனக்கு அதான் ஆசை, இங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு அதான் ஆசை, அதுக்கு என்ன வழி அப்படின்ட்டாங்க. சொன்னா மா நஹாக்குமா. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யாரு? ஷைத்தான் சொல்றான், நான் சொர்க்கத்தில் நிரந்தரமா இருக்கிறது ஒரு வழி சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரணம் சொல்லிடுறேன். மா நஹாக்குமா ரப்புக்குமா, உங்களுடைய ரப்பு ஏன் தெரியுமா உங்களை தடுத்தான் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லி? ஷைத்தானோட சூழ்ச்சி பாருங்க. இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துங்க, நான் பேசுறது போல சும்மா ஏதோ அரபி வச்சு பேசுறேன், குர்ஆன் ஆயத்து. கேட்கறான், மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஏன் தெரியுமா தடை செய்தான்? இல்லா அன் தகூனா மலக்கைனி அவ் தகூனா மினல் ஹாலிதீன், நீங்க 2 பேரும் இந்த மலக்குமார் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி மலக்குமாரி மாதிரி ஆயிட்டு வச்சுங்க, நீங்க இங்கேயே தங்கிடலாம். அல்லாஹ் உங்களை மனுஷனா படைச்சிருக்கான், நீங்களும் மலக்கா ஆயிட்டா என்ன பண்ணலாம், அங்கேயே தங்கிடலாம். அப்படி நீங்க மலக்கா ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. ஏன்னு சொன்னா மலக்குமாரெல்லாம் எப்படி இந்த அந்தஸ்தை பெற்றான்னு சொன்னா அந்த மரத்து கனியை சாப்பிட்டுட்டு தான் அவங்க மலக்கா மாறினாங்க. எப்படி சொன்னா எவ்வளவு அழகான திட்டம் பாருங்க. மலக்குமாரெல்லாம் இருக்கிறாங்க பாக்குறீங்களா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியா. இவங்கெல்லாம் எப்படி தெரியும் மலக்கானாங்க? அந்த மரத்து பழத்தை சாப்பிட்ட பிறகு மலக்கானாங்க. இல்ல அந்த கூனா மலக்கைனி, நீங்களும் அந்த மரத்து பழத்தை சாப்பிட்டு மலக்கா ஆயிடக்கூடாது. அவ தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது இங்க நிரந்தரமா தங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் உங்களை தடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் காசமகுமா, அவன் சத்தியம் செஞ்சு கொடுத்தான். யாரு? ஷைத்தான் போய் சத்தியம் செய்யறான். காசம், இது நான் சத்தியம், இன்னி இலக்குமா லமின நாசிஹீன், அல்லாஹ்வின் சத்தியமா நான் உங்களுக்கு நல்லதுதான்பா நினைக்கிறேன் அப்படின்னா. இதுக்கப்புறமா அப்பாவி மனசு அவரால் மானுக்குனா நம்ம அத்தா வாப்பா நம்பாம இருக்க முடியுமா? ஏமாந்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்பாம இருக்க முடியுமாங்க? பாவம் அப்பாவி, அதுவும் உலகத்தை பார்க்கல, பாவண்டாலும் என்ன தெரியாது, அப்பாவியா இருக்கிறாங்க. பாவண்டா என்ன புண்ணியம் என்ன ஒண்ணுமே தெரியாது. இந்த நேரத்தில் இப்படி வந்து பேசணும்னு சொன்னா காசகமா சத்தியம் பண்ணி சொன்னா, இன்னி லக்குமா லமின நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்லதுதான்பா சொல்றேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ட்டான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட கொஞ்சம் உஷாரா இருந்தாங்க, தைரியமா இருந்தாங்க. யார் தான் விழுந்தது? அம்மா தான் முதல்ல விழுந்தாங்க. ஹவ்வா அம்மாவை சொல்றங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்ன பண்ணாங்க? ஷைத்தானுடைய சூழ்ச்சியில முதல்ல விழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லௌலா ஹவ்வா மட்டும் இல்லை என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்து பக்கம் போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷைத்தானுடைய வழிகேடுக்கு முதல்ல ஆளாகிறது யார் தான்? தாய்மார்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, நாம மணிக்கணக்கில் பயான் கேட்போம், பள்ளிவாசல்ல கேட்போம், ஜும்மால கேட்போம், மிலாது பயான் கேட்போம், தப்சீர் பயான் கேட்போம், ரமலான்ல கேட்போம். பாவம் அந்த பொம்பளைங்களுக்கு எந்த வாய்ப்புமே கொடுக்கறது. இதுக்கெல்லாம் அதிகமா ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிறது அவதான். அதிகமா ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாகிறது யாரு தாங்க? தாய்மார்கள் தான். ஆனா அவங்க ஒரு நல்ல விஷயங்களை கேட்கணும், விளக்கங்களை கேட்கறதுக்கு எந்த விதமான ஏற்பாடுமே செய்யறது இல்லை. சரி, இங்க வர்றவங்களாவது இதை கேட்டு போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இனிமேலாம் சொல்லுவோன்னு சொல்லி ஆசைப்பட்டா அவங்க கேட்க சும்மா பேச பாருங்க போயிட்டு பயானுக்குள்ள வந்தியா. ஏன்னா நாம அந்த மாதிரி அங்க உருவாக்கல,
நாம அந்த மாதிரி பயான் கேட்கணும் ஆர்வமாக உருவாக்க இருபதாம் சொல்லல, ஆரம்பத்திலே சொல்லி இப்ப கேட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே இவ்வளவு காலமா சொல்லல, இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு அஜர்த்து பயான்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிஸ்ஸா சொன்னா உன் கிஸ்ஸா உன்னோட வகின்றுவாங்க. ஏன் இவ்வளவு காலமா சொல்லாதனால. நான் பொதுவாக கல்யாணங்கள்ல எங்கேயாவது நண்பர்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஒரு சம்பவம் ஒன்று சொல்றது உண்டு. அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்தாங்களாம். அண்ணன் தம்பி 2 பேரும் அக்காவை தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணன் வந்து அக்காவையும் தம்பி வந்து தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். 2 பேரும் நல்ல கண்ணியமான ஃபேமிலி. அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே ஃபேமிலியில் உள்ளவங்க, ரொம்ப கண்ணியமான ஃபேமிலி, நல்லா படித்தவங்க, நல்ல ஒரு இபாதத்தான ஃபேமிலியில் உள்ளவங்க. என்னாச்சு, கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. அண்ணன் ஃபேமிலி தம்பி ஃபேமிலி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒன்றா சந்திக்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் தன்னுடைய மனைவியோட குழந்தைகளோட ஒன்றா சந்திக்கிறாங்க. சந்தித்து பார்த்தா 2 ஃபேமிலியிலும் தலைகீழ் மாற்றங்கள். அங்க அண்ணன் ஃபேமிலியில அண்ணன் மனைவி வந்து அண்ணனை பார்த்தா அப்படி பயப்படுறா, அப்படி பணிவிட செய்யறா, அப்படி மரியாதை கொடுக்குறா, அவ்வளவு முகப்பத்தா இருக்கா, பிரியமா இருக்கிறா. இங்க தம்பி வீட்டுல நேர் மாற்றம். தம்பி வந்து அம்மா மனைவியை பார்த்து பயப்படுறாரு, அப்படிங்கிறா. இதை பார்த்து தம்பிக்கு என்னது, ஒரே குடும்பத்தில் உள்ள பொண்ணு, அங்க அண்ணனுடைய மனைவி அவ்வளோ பணிவிட செய்யறா, அவ்வளோ பயப்படுறா, அவ்வளோ மரியாதையா இருக்கிறா, இங்க நம்ம மனைவி நமக்கு சேர்த்தா மாதிரி வச்சிருக்குது, என்ன அர்த்தம்? சரி அண்ணன் கேட்போம். அன்னைக்கு ராத்திரி மொட்டை மாடல போய் அண்ணனை தனியா கூப்பிட்டு, என்ன ஆச்சுன்னா 2 பேரும் ஒரே குடும்பத்துல தான் பொண்ணு எடுத்தோம், ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம், ஒரே ஃபேமிலியில, ஒரே அக்கா தங்கச்சியை, ஓ மனைவி உனக்கு அப்படி இருக்கிறா, என் மனைவி இப்படி வச்சிருக்காங்க, என்னென்ன காரணம் அப்படின்னாராம். அண்ணன் சொன்னாரா, ஒன்றும் பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு முதல் ராத்திரி அன்னைக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது செம்புல பால் இருந்துச்சு, ஒரு பூனை வந்து குடிக்க வந்துச்சு, அடிச்சேன் ஒரு அடி பூனை அங்கனே சிறந்து போச்சு, அன்னைக்கு பயந்தவதான் இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டாராம். நான் அடிச்ச ஒரு அடியில செத்து போனதுனால அன்னைக்கு பார்த்து நடுங்கதான் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறான் அப்படின்ட்டாராம். தம்பி பார்த்தாரு, அப்படியா, பூனையை அடிச்சு சாவடிச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இவர் பொண்டாட்டி வளர்க்குற பூனை அது வந்திருக்குது, ஓங்கி அடிச்சிருக்காரு. அத மாதிரி டபுள் வேகத்தை இவர் மேல விழுந்துருது அடி. மறு நிமிஷமே அண்ணன் ஓடி போனாராம், என்னென்ன நானும் பூனை அடிச்சேன், இப்ப அடிச்சு பிரயோஜனம் இல்லடா, அன்னைக்கே அடிச்சிருக்கணும்டாராம். எதுக்கு சொல்றேன்னா, நாம இப்ப போய் நின்றுகிட்டு போய் மனைவி நான் மனைவி அப்படி சொல்லி வேலைக்கு ஆகாது. ஆரம்பத்திலே நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருந்தா இப்ப நீங்க சொல்லலாம். போய் ஆரம்பத்துல இருந்தே அப்படியே லூஸா விட்டுட்டு அவங்க சொன்னபடிலாம் ஆடிவிட்டு அவங்க சொல்றபடிலாம் கேட்டுவிட்டு இப்ப வந்து நின்றுகிட்டு நான் எனக்கு மக்காப்பள்ளி ஆசிரியத்து பயான் சொல்லிட்டாரு, உனக்கு சொல்லணுமா இல்லைன்னா நாளைக்கு அல்லாட்ட கேட்பானா, நீ கேளு அப்படின்டா. அப்புறம் வீட்டுல ஏடா உடதான் நடந்துட்டு இருக்கு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்தௌசு பின் நிசா ஹைரா, பெண்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. வஸ்தௌசு பின் நிசாய் ஹைரா, இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டதுதான். பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா ஹுலிகத் ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் திலாஇன், பெண் எதனால் படைக்கப்பட்டாள் என்றால் கோணலான விலா எலும்பினால் படைக்கப்பட்டாள். யாருங்க? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஃபஸ்தௌசு பின் நிசாய் ஹைரா, பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் திலாஇன், பெண் கோணலான விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாள். ஃபஇன் ذهبت ان تستوين, நீங்கள் அதை நேரா எடுத்துறீங்க, என் பொண்டாட்டியை நேரா ஆகிற போற சரியாகிற போடா ஃபத்தஹருக், உடைச்சிருவீங்க. கோணலான விலா எலும்பை அப்படியே கோணலா வச்சே எப்படி வேலை வாங்கிக்கணும் வேலை வாங்கிக்கிங்க. பெண்கள் புத்தி அப்படித்தான் இருக்கும். கோணலா படைக்கப்பட்டவங்க சில சமயம் கோணல் புத்தியா தான் இருக்கும். அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க நல்லவங்களா ஆக பார்க்கணும். இல்லைன்னா ஒரேடியா நிமித்த போறேன்னு பண்ணா என்ன ஆயிடுங்க, உடைஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படி உடைந்து போவது என்பதுதான் தலாக் அப்படிங்கிறாங்க. உடைஞ்சு போறதுதான் தலாக். அப்ப ஆரம்பத்துல இருந்தே மனைவியை நம்முடைய கண்ட்ரோல்ல அல்லாஹ்வை பத்தி ஆகிரத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா இப்ப நம்ம என்ன சொன்னாலும் எடுபடும். ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டான்னு வைங்க, இப்பவே தொழு போய எனக்கு தெரியாதா நீ என்ன அழகா தொழுதுன்னு சொல்லி பெருசா தொழுவ சொல்ல வந்துட்ட. கல்யாணம் புதுசு 2 மாசம் தொழுவே இல்லையா, அப்ப என்ன பண்ண, நீ தொழுதியா? ஆமா வாஸ்தவம் தான். அப்ப என்ன ஆகும், அங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எப்படி ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய நல்ல ஒழுக்கங்களையும் அகலாக்கையும் தக்வாவையும், இது குறிப்பா கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய படிப்பினையான பாடம். இது கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கு படிப்பினையான பாடம். அதுக்கான அப்படியா நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு பூனை வளர்க்குறேன், நான் முதல் ராத்திரில உட்கார வச்சு அந்த பூனையை அடிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் பயப்பட ஆரம்பிச்சுன்னா வச்சுக்கோங்க, குலா கேட்டு வந்துருவாங்க சரியத் கோர்ட்டுக்கு. ஏன் புருஷன் பெரிய முரடா இருக்காரு, ரவுடியா இருக்காரு, எனக்கு குலா தாங்க அப்படின்னு சொல்லி. அதனால சகோதரர்களே, நாம அந்த சொல்ற விஷயங்களை பெண்களிடத்துல போய் சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, மனைவிமார்கிட்ட நல்ல செய்திகளை சொல்லுங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி செய்திகளை போய் சேர்க்கறதுக்கு என்ன ஏற்பாடுன்னு ஏற்பாடுகள் செய்யுங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் என்ன பண்ணாங்க, ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு தப்ப செஞ்சிடறாங்க. அவங்க செஞ்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த கனியை சாப்பிட்டாங்க. அது என்ன கனி, அது என்ன பழம்னு நிறைய இருக்குதுங்க.